அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம நிறைய சமயங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே விலை உயர்ந்த பொருட்களோ இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்பவே நெருக்கமான பொருட்களையோ தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்திருப்போம். பல சமயங்களில் அது நமக்கு கிடைக்காமலே கூட போயிருக்கும். பட் இது உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு தேவையும் வராது. இது உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரட்டான பொருட்கள் எதையுமே நீங்கள் தொலைக்காமல் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் கேஜெட் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஸ்மார்ட் ட்ராக்கர்ஸ். பேனசானிக் நிறுவனத்துலேருந்து வந்திருக்கிற சீகிட் அப்படிங்கிற அதோடைய ஸ்மார்ட் ட்ராக்கர்ஸ் தான். இது சீகிட் லூப் ஒன்று, சீகிட் எட்ஜ் அப்படின்னு சொல்லி 2 வெரைட்டிஸ். இது பார்த்தோம் அப்படின்னா நார்மலான ஸ்மார்ட் ட்ராக்கர்ஸில் இல்லாத பல விதமான அம்சங்கள் இது இருக்குது. உதாரணத்துக்கு இது எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ரொம்பவே தின்னாக இருக்குது, ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் வந்திருக்கும். ஸோ உங்களுடைய எந்த பொருட்கள் தொலையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதோட நீங்கள் இதை அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், அந்த குறிப்பிட்ட பொருட்கள் எங்கேயுமே தொலையாமல் உங்களால் பார்த்துக்க முடியும். தொலைஞ்சிச்சு அப்படின்னாலும் ட்ராக் பண்ணி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல இதோடைய ஒரு ஷார்ட்டான அன்பாக்சிங் பார்த்தலாம். இதில் மிகப்பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை, பட் பாக்ஸில் என்னென்ன வருது அப்படிங்கிற பார்த்தலாம். சீகிட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிற நம்ம பார்த்தலாம். இது IP65 வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட வருது. மேலும் இது ப்ளூடூத் 5.0 பேஸ் பண்ணி இயங்குது. இதை தவிர இதோடைய பேட்டரி லைஃப் பார்த்தோம் அப்படின்னாக்கா 18 மாதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்மார்ட் ட்ராக்கர்ஸ்குள்ளேயே இது கொஞ்சம் பர்சனலாக தனிப்பட்டு தெரிஞ்சு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல்ல சீகிட் அப்படின்னு சொல்லி பேனசானிக் கூடிய ஒரு ஆப் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர் இரண்டுலையுமே இருக்கு. உங்களுக்கு தேவைப்படக்கூடியதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நீங்கள் வாங்கியிருக்கிற சீகிட் டிவைஸை அதோட பேர் பண்ணணும். இதை பேர் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சீகிட் டிவைஸ் பேக்கில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பட்டன் ஒன்று மாதிரி இருக்கும். இதை 10 செகண்டுக்கு தொடர்ந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மொபைல் ஃபோனில் இந்த டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிடும். ஸோ டிடெக்ட் ஆன பிறகு இதோட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் டிவைஸஸையும் ஒரே ஸ்மார்ட் ஃபோனில் ஒரே ஆப்லேயே கூட இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இந்த டிவைஸ் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனோட பேர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இது ப்ளூடூத் மூலமாக கனெக்டடாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபோனில் இருந்து இந்த ட்ராக்கர் நீங்கள் எதோட அட்டாச் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த டிவைஸஸ் தொலைஞ்சு போகிறப்போ உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வேலெட்லையாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உங்களுடைய கீ செயின்லையாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னாக்கா ஒரு சில நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய குழந்தைகள் பீச் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறப்ப குழந்தைகளுடைய பேக்கெட்டில் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வெரைட்டியான பயன்பாடுகள் இருக்குது. ஸோ எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு பொருள் தொலையுமோ இல்லை உங்களுக்கு தொலையாமல் இருக்கணுமோ அதில் இதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், தொலைஞ்சிருச்சு அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அதை ட்ராக் பண்ணிக்க முடியும். மேலும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இது பை டைரக்ஷனல் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சு, பட் இந்த ட்ராக்கர் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ட்ராக்கரை ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் வைப்ரேட் ஆகி சவுண்ட் கொடுக்கும். ஸோ உங்களுடைய ஃபோன் அடிக்கடி தொலைக்கிறவங்க கூட இது பயனுள்ளதாக இருக்கும் ஒரு சில சமயங்களில். அடுத்தது இந்த ட்ராக்கபிள் டிவைஸ் உடைய ரேஞ்ச், அதாவது எவ்வளோ தூரத்தில் இந்த டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபோன் டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 100 ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய ரேஞ்ச். பட் என்னுடைய பயன்பாட்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் டிடெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது முக்கியமான விஷயம், இது ட்ராக்கபிள் டிவைஸாக இருந்தாலும் இதுலேருந்து வர ஆடியோ. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நல்ல சவுண்டாகவே இருக்குது. ஸோ ரொம்ப மியூட்டடான என்விரான்மெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக கேட்டுரும். ரொம்ப டிராஃபிக் மாதிரியான என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் தொடர்ந்து கேட்குற பட்சத்தில் கண்டிப்பாக கேட்டுரும். ஸோ வால்யூம் லெவல்ஸ் இதுலேருந்து வரதும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்தது அக்யூரசி. முக்கியமாக இதோடைய மிகப்பெரிய தேவை அப்படிங்கிறது அக்யூரசி. அதை பொறுத்தவரையும் இந்த பேனசானிக்குடைய சீகிட் அப்படிங்கிறது ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு எந்த ஒரு எக்ஸாக்டான டிவைஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸாக்டான லொக்கேஷனில் தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜிபிஎஸ் பேஸ்டான ட்ராக்கிங் தான் அப்படின்னாலும் அக்யூரேட்டான ட்ராக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே தேவைப்படக்கூடிய அம்சம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. ஸோ அது இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல முடியும். அடுத்தது இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ட்ராக்கருடைய மிகப்பெரிய பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா செப்பரேஷன் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செப்பரேஷன் இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு வேலெட்டோ ஏதோ ஒரு பொருளில் நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு லக்கேஜில் கூட ப்ளேஸ் பண்ணிக்கிங்க,
பப்ளிக் பிளேசஸ்க்கு போகிறப்ப அப்படின்னாக்கா இது வந்து உங்களை விட்டு தள்ளி போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி உங்களுடைய ஃபோனில் வந்து அதற்கான நோட்டிஃபை வந்து பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பர்ஸில் இது வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு பஸ்லையோ ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணி போட்டுருக்கீங்க, அது வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து உங்களை விட்டு தள்ளி போகுது அப்படின்னாக்கா இந்த செப்பரேஷன் இண்டிகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீச்சர் மூலமாக உங்களுக்கு நோட்டிஃபை வந்து பண்ணும். இந்த குறிப்பிட்ட டிவைஸ் வந்து உங்களை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ வேலட் மாதிரியான விஷயங்கள் தொலைகிற பட்சத்துலையும் ஒரு சில சமயங்கள் இது வந்து காப்பாற்றும். கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இன்டர்நெட் வந்து ஆக்டிவேட்டடாக இருக்கணும், உங்களுடைய ப்ளூடூத் ஆக்டிவேட்டடாக இருக்கணும், நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து பார்க்கணும், இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. பட் அந்த ஒரு அம்சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து இந்த டிவைஸுடைய இன்னொரு பயன்பாடாக நான் பார்க்குறது பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுடைய டிவைஸ் ட்ராக் பண்ண முடியலை அப்படின்னாலும் லாஸ்ட்டாக எங்கே டிடெக்ட் ஆச்சு அப்படிங்கிற லாஸ்ட் சீன் வந்து உங்களுக்கு வந்து காமிப்பாங்க இந்த சீக்கிட் அப்படிங்கிற ஆப்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வந்து தொலைச்சிங்க, அது உங்களை விட்டு ரொம்ப தள்ளி போயிருச்சு, அதனால டிடெக்ட் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்துலையும் கடைசியாக இதனால் ட்ராக் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிற லாஸ்ட் டிடெக்டடான இடம் எது அப்படிங்கிற வந்து காட்டுவாங்க. அது வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் தொலைந்து போகிறப்ப. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை இதில் வச்சு தொலைச்சிட்டிங்க, உங்களுடைய ஃபோனுடைய ஆப்பில் அது வந்து டிடெக்ட் பண்ணுது. பட் அதை வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராக்சிமிட்டி கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அம்சம் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட டிவைஸை உங்களுடைய ஃபோன் டிடெக்ட் பண்ண பிறகு நீங்கள் அதை நோக்கி போகிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 50 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே மேலேயும் கீழேயுமா இருக்குது. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் டிடெக்ட் பண்ணி போகிறப்ப நீங்கள் அதை நோக்கி சரியான பாதையில் போனீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வந்து காமிக்கும், இல்லை தவறான பாதையில் போனீங்க அப்படின்னா ரெட் கலரில் வந்து காமிக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை தொலைஞ்ச பிறகும் கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். அடுத்தது இதில் இன்னொரு அம்சமும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து யார் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியல. செல்ஃபி ட்ரிகராகவும் இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஃபோனில் செல்ஃபிஸ் எடுக்கிறப்ப இதை பயன்படுத்தி ஜஸ்ட் கிளிக் பண்ணுற மூலமாகவே செல்ஃபிஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த செல்ஃபி ட்ரிகராகவும் இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ரொம்பவே பயனுள்ள அம்சம் SOS அலர்ட் ஃபீச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய காண்டாக்டில் SOS காண்டாக்டாக ஒரு 2-3 காண்டாக்ட் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இது தொலைகிற பட்சத்தில் அலர்ட்ஸும் SOS அலர்ட்ஸும் வந்து உங்களால் அனுப்பிக்க முடியும். சரி, இதெல்லாம் ப்ரோஸ். கான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவைசஸ் இரண்டுலையுமே சரி இன்பில்ட் GPS வந்து கிடையாது. அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபோனுடைய GPS எப்படி இருக்குது, அதுலேருந்து இது எவ்வளோ தூரத்தில் ப்ளூடூத் ரேஞ்சில் இருக்குது, இந்த விஷயங்களை வச்சு தான் உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணுது. இதில் இன்பில்ட் GPS வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் முன்பே குறிப்பிட்டது போல் ரொம்ப தூரம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா இதை வந்து உங்களால் வந்து ட்ராக் வந்து பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பஸ்லேயே போகிறீங்க, உங்களுடைய வேலட் வந்து பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க, அவங்க அடுத்த ஸ்டாப்லேயே இறங்கி ரொம்ப தள்ளி போயிட்டாங்க அப்படின்னா இதை பயன்படுத்தி உங்களால் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு இன்பில்ட் GPS இல்லை அப்படிங்கிற ஒரு கான் இருக்குது. பட் அதை தவிர ஓவராலாக இந்த குறிப்பிட்ட ட்ராக்கபிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே பயனுள்ளதாக தான் வந்திருக்கும். அடிக்கடி நீங்கள் ஏதாவது தொலைக்கிறவராக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் விலை உயர்ந்த பொருட்கள் நம்ம பயன்படுத்துகிற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ட்ராக்கர்ஸ் இருக்கிறது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பயன்படலாம் நமக்கே தெரியாமல். கடைசியில் இந்த டிவைஸ் உடைய விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா 1500 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1500 ரூபாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். நார்மலான யூசர்ஸ்க்கு வந்து இது வந்து பயன்படாது. பட் ரொம்பவே நான் முன்பே குறிப்பிட்டது போல கண்டிப்பாக தேவைப்படக்கூடியது, இல்லை தொலைஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். மேலும் இது கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கவனத்தை ஈர்த்துச்சு என்னையா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வாங்குறதுக்கான டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்க, வாங்குற அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்தி வாங்க. நம்ம சேனலுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ புதுமையாகவும் பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கட்டும். அவங்க ஏதாவது தொலைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து பயன்படலாம். டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.